இன்றைய வேத வசனம், உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாயிருங்கள், ஒருவரோடொருவர் சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். மார்க் 9:50 உப்பு உணவுக்கு ருசியை தருவது போல நம்முடைய வாழ்வும் தேவனுடைய கிருபையால், சத்தியத்தால், அன்பால் ருசிகரமானதாக இருக்க வேண்டும். உப்பில் காக்கும் சக்தியும் உள்ளது. அதுபோல நம் வார்த்தைகள், நடத்தை மற்றவர்களை எழுப்பி காக்கும் வகையில் இருக்க வேண்டும். இந்த வசனம் 2 முக்கியமான கருதுகோள்களை நமக்கு கொடுக்கிறது. 1, உங்களுக்குள்ளே உப்பு இருங்கள். உப்பு இயலாமலாயிருந்தால் அதற்கு பயனில்லை. அதுபோல நாம் கிறிஸ்துவின் சுவையை, அன்பு, நன்மை, நாகரிகம், ஒழுக்கம், சத்தியம் நம்முள் காக்க வேண்டும். நம் வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாகவும் சுவையானதாகவும் இருக்க வேண்டும். 2, ஒருவரோடொருவர் சமாதானமாக இருங்கள். சமாதானம் தேவனுடைய சுபாவம். வெறுப்பு, போட்டி, சண்டை இவை கிறிஸ்துவை பிரதிபலிக்காது. சமாதானம் வளர்ப்பவர் தேவனுடைய பிள்ளை என்று அழைக்கப்படுவார். இன்றைய ஜெபம்: கர்த்தரே, என் வாழ்க்கையில் உப்பின் சுவையை உம் கிருபை, அன்பு, சத்தியம் என்றும் காக்க உதவி செய்யும். என்னை மூலம் சமாதானம் ஓடும் வாயிலாக இருங்கள். என் குடும்பத்திலும் வேலைகளிலும் உறவுகளிலும் உங்கள் சமாதானம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.